ஒன் பிஹெச்கே அப்படின்னு எடுத்தீங்கன்னா 22 lakhsல இருந்தோம். 2 பிஹெச்கேனா 30 lakhs 30 லட்சத்துல இருந்தோம். 3 பிஹெச்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 லட்சத்துல இருந்தோம். இந்த பின்னாடி இருக்கிற எந்த வீடுமே அப்ப நம்ம வீடியோ எடுக்கும் போது இல்ல, இந்த வெறும் இடமா வைக்க மாட்டீங்க. மோஸ்டா வீட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான். கிட்டத்தட்ட சென்னை சரௌண்டிங் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 250 ப்ராஜெக்ட் மேல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 500 வீடு வராம விட மாட்டீங்க. குறைஞ்சது 2000 பேராவது இடம் வாங்கியிருப்பாங்க நம்ம கிட்ட. 4 monthsல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு பக்கமும் உள்ள ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மக்கள் இந்த இடத்த விரும்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு வீடை கட்டுறாங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் தெரியாமலாம் வந்து கட்ட மாட்டாங்க. கண்டிப்பா நல்ல குவாலிட்டியாவும் கொடுக்குறோம், பிரைஸும் ரேஞ்ச் கம்மியா கொடுக்குறோம். அப்படிங்கறதுனால மட்டும்தான் இத்தனை பேர் ஒரே நேரத்துல வராங்க. இடம் சேல் பண்றதும் சரி, மார்க்கெட்டிங் பண்றதும் சரி, வீடு கட்டுறது எல்லாமே நம்ம தான். புரோக்கரேஜ் இல்லாம டைரக்ட் கம்பெனி சைட்லயே இடமோ வீடோ வாங்கிக்கலாம். 4 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தவங்க திரும்ப வந்து கூட நீங்க ஒரு தடவை பாருங்க. இப்ப வந்து பார்த்தாங்கன்னா இந்த இடத்த பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. மழை பெஞ்சா இங்க தண்ணி நிக்காது. டிசம்பர் மாசம் மழை பெஞ்சா இங்க வந்து நிப்பேன். நீ கண்டிப்பா நில்லுங்க. தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது, தண்ணியாலையும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா எல்லா வசதியும் ஒட்டு மொத்தமா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப 4 மாசத்துக்குள்ளவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. இடம் எடுத்து எங்கிட்ட வீடு கட்டுறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு உண்டானது அமௌண்ட் நானே போட்டுக்குவேன். இடத்துக்கோ வீடுக்கோ 3 to 4 லட்சம் வச்சிருந்தீங்கனாலே போதும். 12 லட்சம் ரூபாயில இடம் வாங்கிடலாம், 22 லட்சம் ரூபாயில வீடே வாங்கிடலாம். 5 years கழிச்சு இந்த இடத்த வந்துட்டு நானே 4500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு பாண்ட் அக்ரிமெண்ட் நான் போட்டு கொடுத்தேன். இப்போ 2100 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்குறோம். 5 வருஷம் கழிச்சு 4500 ரூபாய்க்கு எங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கிறீங்க. தாராளமா உங்ககிட்ட இடம் வாங்கி வீடை கட்டிட்டோம்னா நீங்களே எங்களுக்கு மாசம் வாடகை கொடுத்துருவீங்க. வாடகை நானே கொடுத்துருவேன். அந்த வாடகை வச்சு ஓரளவுக்கு இஎம்ஐயும் கட்டிக்கலாம். தாராளமா. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் ஆஃபர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஎஸ்பிஎன் குரூப்போட விஜயா டவுன் சைட் உள்ள இருக்கோங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 4 மாசத்துக்கு முன்னாடி இங்க வீடியோ பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். 4-5 வீடு இருந்துச்சு. இப்போ இங்க எத்தனை வீடு இருக்கு? கிட்டத்தட்ட பிரதர் 50 வீடுக்கு மேல இருக்கு. இப்போ 50 வீடுக்கு மேல இருக்கு. அடேங்க அப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த பின்னாடி இருக்கிற எந்த வீடுமே அப்ப நம்ம வீடியோ எடுக்கும் போது இல்ல. வெறும் 2 வீடு மட்டும் தான் இப்ப பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த 4 மாசம் கேப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வீடாச்சு. அதுக்கடுத்து 40, இப்போ 50 வீடுக்கு பக்கமா பேஸ்மெண்ட் பிளான் அப்ரூவல் எல்லாம் மூவ் பண்ணி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 500 வீடுக்கு மேல வரும். நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க, எத்தனை வருஷமா இருக்கு? என் பேர் நவீன். எங்க கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப். 25 வருஷமா இது ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்லயே இருக்குங்க. கிட்டத்தட்ட சென்னை சரௌண்டிங் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 250 ப்ராஜெக்ட் மேல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் தான் நம்ம இந்த விஜயா டவுன். நிறைய வழியா வரலாம். வண்டலூர்ல இருந்து வரும்போது ரைட்ல கட் பண்றீங்க அப்படின்னா நேரா ஒத்திவாக்கம் பஸ் ஸ்டாப். எக்ஸாக்ட் லொகேஷன் ஒத்திவாக்கம்ல தான் போட்டிருக்கோம். ஒரு ஆக்சஸ் இந்த வழியா குடுவாஞ்சேரி வழியா வரலாம், திருப்பூரூர் வழியாவும் வரலாம். வழி நிறையவே இருக்கு. குடுவாஞ்சேரில இருந்து வர ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்குப்பம் ரோடு வழியா வந்துட்டு கல்வாய் பஸ் ஸ்டாப்ல லெஃப்ட் கட் பண்றீங்கன்னா நமக்கு ஒத்திவாக்கம் எக்ஸாக்ட் பஸ் ஸ்டாப்ல தான் பண்ணிருக்கோம். ஜிஎஸ்டின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், குடுவாஞ்சேரியா இருக்கட்டும், மறைமலை நகரா இருக்கட்டும், எல்லாமே ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க ஓஎம்ஆர் சரௌண்டிங்னாலுமே கேளம்பாக்கம், திருப்பூரூர் எல்லா சரௌண்டிங்குமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க நம்ம லொகேஷனே இருக்கு. Phase 1, 2, 3, 4 அந்த மாதிரி இப்ப லான்ச் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். Phase 1ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 பிளாட்ஸ் போட்டோம். ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆச்சு. 6 months வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு எல்லாருமே புதுசா இருந்தாங்க. அப்புறம் பழக ஆரம்பிச்சோடனே அப்ப வந்து வெரி லோ பட்ஜெட்ல நம்ம தான் இந்த சரௌண்டிங்ல லேஅவுட்டே போடுறோம். வீடுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். அதை ஃபில்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறதுனால தான் நாங்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சோமே. அதே கண்டினியூல இப்ப கிட்டத்தட்ட சைட்டுக்குள்ள மட்டுமே ஒரு 40 வீடுங்க இப்ப இருக்கு. எங்க அப்பா. அதுக்கு அடுத்து 2 ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்து Phase 3 ஆரம்பிச்சோம். இப்போ Phase 4 இப்போ லான்ச்சிங்க்கு ரெடியா இருக்கு. ஓகே. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ 3 ஃபேஸ் முடிச்சாச்சு. 3 ஃபேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதோட மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்து 5, 6, 7, 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு குறைஞ்சது இந்த சைட்ல ஒரு 500 வீடுங்களாவது வந்துரும். 500 வீடு வராம விட மாட்டீங்க. குறைஞ்சது 2000 பேராவது இடம் வாங்கியிருப்பாங்க நம்ம கிட்ட. இந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணணும். இது வந்துட்டு ஆக்சுவலா கேட்டட் கம்யூனிட்டி டைப்ல தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்துரும், சூப்பர் மார்க்கெட் வந்துரும், கிளினிக்கான இடம் கொடுத்துருவோம், பார்க்குக்கு உண்டான இடம் கொடுத்துருவோம். அதுல ஒரு மினி பார்க் டைப்ல இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்போ இதெல்லாம் மக்கள் வரதான் அடுத்தது கொடுக்க முடியும். இது உங்களுக்கு வண்டலூர் தாலுக்கால வரும், சிஎம்டி லிமிட்ல வரும். ஏரியா டெவலப்ங்கிறது கண்ண மூடிட்டு உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆமா, நீங்க சொல்லவே தேவையில்ல. 3 வீடா இருந்தது இன்னைக்கு 40-50 வீடா இருக்கு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் இந்த இடத்த விரும்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு வீடை கட்டுறாங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் தெரியாமலாம் வந்து கட்ட மாட்டாங்க. இந்த சரௌண்டிங்ல எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, தெரிஞ்சதுனாலதான் இங்க இடம் வாங்குறாங்க, வீடை கட்டுறாங்க. 2 விஷயம் தான். அவங்களுக்கு உண்டான பிரைஸ். நான் வந்துட்டு பிரைஸ் நான் கம்மியா கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், பிரைஸ் கம்மியா கொடுக்குறமே குவாலிட்டியில ஏதோ கை வச்சிருவாங்களோன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து டைரக்டா நீங்க குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாவும் கொடுக்குறோம், பிரைஸும் ரேஞ்ச் கம்மியா கொடுக்குறோம். அப்படிங்கறதுனால மட்டும்தான் இத்தனை பேர் ஒரே நேரத்துல வராங்க. இடம் சேல் பண்றதும் சரி, மார்க்கெட்டிங் பண்றதும் சரி, வீடு கட்டுறது எல்லாமே நம்ம தான். இது மொத்தமா ஒரே ஃபேமிலியா நாங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் பட்ஜெட் வைஸ் நம்மளால கொடுக்க முடியுது. மார்க்கெட்டிங்கோ வெளியாளுங்களுக்கோ கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணாதான் அவங்க
ஆசைப்படுவாங்க. ஆமா. அந்த வயசுல தான் உங்களுக்கு அதிகமாகும். இதுல எங்களுக்கு லாபம் அப்படிங்கறதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு நான் பண்ணிட்டேனாலே எனக்கு உங்களுக்கு மூலியமா ரெஃபரன்ஸ் நிறையவே எங்களுக்கு வரும். So, அது மூலியமா தான் நான் அடுத்தடுத்த சேல்ஸே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. பிஎஸ்பிஎனை பொறுத்த அளவுக்கு எங்க லே அவுட் போட்டாலும் அங்க லே அவுட்டோட இடம் வாங்குற கையோட அப்படியே ஒவ்வொரு வீடா அப்படியே வந்து அடுத்தது கொடுப்போம். நாளைக்கு ஏன் இப்ப நான் 4 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்தப்ப இந்த இடமே இப்படி இல்ல, எனக்கு என்னடா அது நம்ம இங்க தான் இந்த வீடியோ எடுத்தோமா, நான் இங்க நின்ற இந்த போர்டு கிட்ட நின்று தான் நான் இன்ட்ரோவே எடுத்தேன். இப்ப பார்க்கும்போது என்னடா அது இது வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறோம். 4 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தவங்க திரும்ப வந்து கூட நீங்க ஒரு தடவை பாருங்க, அப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க அப்ப வந்தப்ப 1-2 வீடு இருந்திருக்கும், இங்க எல்லாம் போய் யாரா இடம் வாங்குவா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இல்ல கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம். நிறைய பேர் யோசிச்சுட்டு அப்புறமா கூட வரேன்னு கூட போயிருப்பாங்க. வீடியோல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேக்ஸிமம் 4 மாசத்துல வீடுங்க வந்துரும்னு. இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நேர்ல வந்து ஒரு தடவை பாருங்க. அதுதான் சொல்ல எடுக்காம நீங்க போகவே மாட்டீங்க. ஆமா. இங்க ஏன் இடம் வாங்கணும்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்து தான் உங்களுக்கு அடுத்து சிட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணி கிளாம்பாக்கத்துல வச்சாங்க. ஆமா. அது கிட்டத்தட்ட ஒரு 88 ஏக்கர், கிட்டத்தட்ட ஏசியாலே பிக்கெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அதுதான். இப்போ அந்த ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோட வந்துட்டு பைபாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட் ரோட, ஃபர்ஸ்ட் அது வரும் 40 ஃபீட் ரோடு, இப்போ 200 ஃபீட் ரோட மாத்தி இப்போ ரெடி பண்ணி இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பஸ்ஸும் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து ஜிஎஸ்டில இருந்து அப்படி பொட்டானிக்கல் கார்டன், அடுத்து மறைமல் நகர்ல பொட்டானிக்கல் கார்டன் கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ அதுக்கு அடுத்து ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க் உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். 62 ஏக்கர்ல அது கிட்டத்தட்ட நிறைய வீடியோல நம்மளும் சொல்லியாச்சு, தெரியாத ஆளே கிடையாது. இப்போ லான்ச் பண்ணி நிறைய இது போயிட்டு இருக்கு. பிளஸ் அது கூட பாத்தீங்க அப்படின்னா பெரிபெரல் ரிங் ரோடு உங்களுக்கு எண்ணூர் போர்ட்ல இருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் உங்களுக்கு 10 வழிச்சாலை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏரியாங்கிறது நல்லா பீக்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் அவுட்டர் ரிங் ரோடு வரும்போது உங்களுக்கு பூந்தமல்லியும் குன்றத்தூரும் எப்படி இருந்த இடம், நார்மலா அவுட்டர்ல இருந்த இடம் எப்படி நல்லா பாப்புலர் ஆச்சோ அதே கான்செப்ட் தான். சரௌண்டிங்ல உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடுங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாலேயே 10 வழிச்சாலை முறையா இப்பதான் கொடுக்கவே போறாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 50% கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. கரண்ட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குங்க. இன்னும் அடுத்த டெவலப்மெண்ட் ப்ரொபோசல்ல வந்துட்டே இருக்கு. நான் இப்ப சொல்ற எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி தான் இருக்கு. கிளாம்பாக்கம் போற மாதிரி இருந்தாலும் சரி, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டைமே எடுக்கும். அப்படியே ப்ரோ? மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். கிளாம்பாக்கம் இங்க இருந்து 15 நிமிஷத்துல ரீச் பண்ணி போயிடலாம். குடுவாஞ்சேரி போறதுனால மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ரீச்சிங் டைமே வரும். உங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி ஹைவே நான் சொன்னது வெறும் இங்க இருந்து 2 மினிட்ஸ் தான் டைமே எடுக்கும் மேக்ஸிமம் போறதுக்கு. ஓகே. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு கண்டிகையா இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட தெரியாத ஆளுங்களே மோஸ்டா இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் டிராவல் டைம் வரும். இத்தனை மெயின் ஏரியாவுக்கு மத்தியில தான் வந்துட்டு நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. மக்களும் தேடி வர்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே. அதனால இங்க நம்பி வந்து இடம் வாங்கலாம். தாராளமா வாங்கலாம். சைட் மொத்தம் எத்தனை ஏக்கர்ல இப்போ நம்ம போட்டிருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, என்னென்ன சைஸஸ்ல இருக்கு, என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு? ஃபேஸ் 4 அதுல ஒரு 200 பிளாட்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கான புக்கிங் ப்ராசஸும் அதுக்கான ப்ரீ லான்ச்ல இத்தனை நாளா இருந்தது. இப்போ லான்ச் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு லோன் ப்ராசஸ், அடுத்த புக்கிங், அதுக்கு அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படின்னு பிளான் போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டோட தான் போயிட்டு இருக்கு. இதுல மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. 800, 900, 1000, 1200, 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள். ஒரு கிரவுண்ட் வரைக்கும் மொத்தமா இருக்கு. ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் இந்த 4 ஃபேசிங்லயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இப்ப கரண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கோம். 24 ஃபீட் 30 ஃபீட்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். 3 ஃபேஸ் EB உள்ள ஆல்ரெடி இருக்கு நம்ம சைட்டுக்குள்ளேயே. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கோம். அது இல்லாம சோலார் லைட்ஸும் நம்ம கொடுத்திருக்கோம். கிராண்டான ஆர்ச் இருக்கும். அப்புறம் அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஃபுல்லாவே வர்றது எல்லாமே ட்ரீஸ் எல்லாமே மொத்தமா வச்சிருக்கோம். ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு சைட்ல ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக டிவைட் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியான கல்லு நம்ம போட்டிருக்கோம். போர் வாட்டர் பொறுத்த அளவுக்கு வெறும் 20 ஃபீட்லயே உங்களுக்கு வந்துருங்க. டைரக்டாவே நீங்க குடிக்கலாம். இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதே சமயத்துல சென்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பயம்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பிளாகிங். தண்ணி நிக்குமோ என்னன்னு பயம் இருக்கும். அந்த பயமும் இங்க கிடையாது. இல்லன்றீங்க? இல்ல, மழை பெஞ்சா இங்க தண்ணி நிக்காது. டிசம்பர் மாசம் மழை பெஞ்சா இங்க வந்து நிப்பேன். நீங்க கண்டிப்பா நில்லுங்க. ஆல்ரெடி நீங்க குடியிருக்கிறவங்களும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க கேட்கலாம். நீங்க ஆல்ரெடி குடியிருக்கிறவங்களே டிசம்பருக்கு முன்னாடி இருந்தே குடியிருக்காங்க, அவங்க கிட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட நோக்கமே வீடா கொடுக்கறது தான் ஆகி போச்சு. அப்ப வீடா கொடுத்துட்டா அப்ப பசங்க, சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்குலாம் எங்க போவாங்க? ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SRM ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் இருக்கு, வேலம்மாள்ல CBSE இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, அது இல்லாம DAV ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீ சங்கல்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இங்க நியர்பை இருக்கு. இவ்வளவு ஸ்கூல் சொல்றீங்க? இந்த எல்லா ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ரீச் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. காலேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா SRM இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, உங்களுக்கு அப்போலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அது விட்டுனா SSN காலேஜ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு நியர்பை சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை விட்ட ஜிவி ஹாஸ்பிட்டல் இருக்குது, தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நியர்பை இருக்குது, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு சின்ன சின்ன கிளினிக்ஸோ நார்மல் ஹாஸ்பிட்டலோ உங்களுக்கு எல்லா இடத்துல பக்கத்துல கடை வசதி மற்ற இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து நான் பாண்டிச்சேரி ஹைவே நான் சொன்னேன் இல்லையா, ஆமா இங்கிருந்து மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் வரும். அந்த இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதுல மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் உங்களுக்கு மாலே நீங்க எடுக்கணும், கொஞ்சம் பெரிய லெவலுக்கு நான் பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், நம்ம குடுவாஞ்சேல இருந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஜிஎஸ்டி போயிட்டாங்கன்னா எக்கச்சக்கமா நிறையவே இருக்கு. ஜிஎஸ்டி போறதுக்கு முன்னாடி எல்லாமே டச் பண்ணிடலாம். நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிகை பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணுவீங்க. கண்டிகையில இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லா வசதியும் ஒட்டு மொத்தமா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோம்? சரிங்க, நம்ம ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா 2099க்கு நம்ம கொடுக்குறோம், 2099 ரூபாய். மினிமம் பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 lakhsல இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு 12 lakhsல இருந்து. ஆமா, நீங்க 2099 சொன்ன உடனே இதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நானே இங்க வீடியோ போட்டிருக்கேன்ல, இந்த வீடுங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு சொன்னீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்? 1600 ரூபாய் தான். அப்ப 1700 ரூபாயோ 1800 ரூபாயோ சொல்லியிருந்தீங்க. இப்ப 4 மாசத்துக்குள்ளவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. மாசத்துக்கு 100 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. பேங்க் லோன்னு பாத்தீங்கன்னாலே நிறைய பேர் நினைக்கிறது இப்போ ஐடில தான் ஒர்க் பண்ணணும், ப்ராப்பரான சேலரி ஸ்லிப் வச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க வந்துட்டு உங்களால கட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குங்க. நார்மல் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஆட்டோ ஓட்டுறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, டெய்லி வேஜஸ் நீங்க வாங்குறீங்கனாலும் சரி, நீங்க தாராளமா இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்ககிட்ட ஃபேஸ் ஸ்லிப் இல்லைனாலும் சரி, என்னால கட்ட முடியும்ப்பா, மாசத்துக்கு என்னால இஎம்ஐ 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் என்னால கட்ட முடியும், எனக்கு லோன் பண்ணி தாங்கன்னு கேட்கறவங்களுக்கு என்னால தாராளமா என்னால லோன் பண்ண முடியும். பேங்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 பேங்க் மேல டைப் மட்டுமே வச்சிருக்கோம். ப்ராப்பரா ஐடி ஃபைல் பண்ணி நீங்க இருந்த பிசினஸ் மேனா இருந்தீங்கனாலும் சரி, வித் பேப்பர் வித்அவுட் பேப்பர் ரெண்டுக்குமே என்னால லோன் பண்ண முடியும். கையில ஒரு 3 to 4 வச்சிருந்தீங்கன்னா தாராளமா இங்க என்னால லோன் பண்ண முடியும். வீடா வாங்கணும்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும் ப்ரோ? இடம்னாலும் சரி வீடுனாலும் சரி இங்க எனக்கு உண்டானது நானே பாத்துக்குவேன். உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 8 lakhs நீங்க கையில வச்சுக்கணும். இடம் எடுத்து எங்கிட்டே வீடு கட்டுறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு உண்டானது அமௌண்ட் நானே போட்டுக்குவேன். அது வரப்போற லோன்ல நானே எடுத்துக்க போறேன். இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு கட்டணும்? கையில 3 லட்சம் வச்சிருந்தீங்கனாலே போதும். வீடா வாங்குறா இருந்தாலும் இனிஷியல் அமௌண்ட் 3 ல இருந்து 4 லட்சம் வச்சிருந்தா போதும். பேலன்ஸ் பேங்க்ல இஎம்ஐ போட்டுக்கலாம். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட். நீங்க அதுல எடுத்தீங்கன்னா 12 lakhsல இருந்து ஆரம்பிக்குது. வீடுன்னு பாத்தீங்கன்னா 1 BHK அப்படின்னு எடுத்தீங்கன்னா 22 lakhsல இருந்தும், 2 BHKனா 30 lakhs 30 லட்சத்துல இருந்தும், 3 BHK அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 லட்சத்துல இருந்தும் இங்க நம்ம ஆரம்பிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 12 லட்சம் ரூபாயில இடம் வாங்கிடலாம், 22 லட்சம் ரூபாயில வீடே வாங்கிடலாம். இப்போ 30 லட்சம் ரூபாயில 2 BHK வீடே தாராளமா 36 லட்சம் ரூபாயில 3 BHK வீடு வாங்கிக்கலாம். வீட்டுக்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு கொடுப்பீங்களா, இடத்துக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தருமா, ரிட்டர்ன் சேல் பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். சோ இந்த இடத்த நான் வந்து பைபேக் ஆப்ஷன் நான் ஒன்று தரேன். நம்ம சைட்ல இடம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 years கழிச்சு இந்த இடத்த வந்துட்டு நானே 4500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு பாண்ட் அக்ரிமெண்ட் நான் போட்டு கொடுத்தேன். இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்ககிட்டே வித்துக்கலாம். இப்போ 2100 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்குறோம், 5 வருஷம் கழிச்சு 4500 ரூபாய்க்கு எங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கிறீங்க தாராளமா. நீங்க ஃபியூச்சர்ல மீடியேட்டருக்கோ இல்ல நீங்க ஆட் போட்டோ நீங்க அப்ப அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நானே அந்த இடத்த சேல் பண்ணி கொடுப்போங்கிறது ஷூரிட்டி நான் கொடுத்துருவேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல, நம்மகிட்டே வாங்கினவங்களுக்கு எதுக்கு நமக்கு அதுக்கு அமௌண்ட் கமிஷன்லாம் இல்லாமலே நீங்க வித்து கொடுத்துருவீங்க. கண்டிப்பா வீடு கட்டிட்டு எனக்கு ஃபியூச்சர்ல ரெண்டல் டைப்ல எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் நான் போட்டு கொடுத்துறேன். இடம் எடுத்துருங்க, வீடு நானே கட்டி கொடுக்குறேன். அதுல வந்துட்டு ரெண்டல் நானே, அப்போதைக்கு டெனன்ட்டை தேடி அலைய வேண்டியது கிடையாது. நானே உங்களுக்கு நான் டெனன்ட்டை தந்துறேன். மந்த் உங்களுக்கு ரெண்டல் இன்கமாவே வந்துட்டு இருக்கும். லேண்டும் ஹைப் ஆகும், அது இல்லாம உங்களுக்கு ரெண்டலும் வரும். உங்களுக்கு என்னங்க சொல்றீங்க? வாடகைக்கு நீங்களே ஆள் பிடிச்சி விட்டுருவீங்களா? நானே பிடிச்சி விட்டுருவேன். உங்களுக்கு என்னங்க சொல்றீங்க? ஆள் பிடிக்கிறீங்களா இல்ல எங்களுக்கு மாசம் மாசம் வாடகை வந்துரும்? வாடகை வந்து இதெல்லாம் நியாயமா இருக்கா? நடக்குமா? நிஜமா இது இப்போ வரைக்கும் நடக்குதா அப்படிங்கறத விட ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த வாடகை வச்சு ஓரளவுக்கு இஎம்ஐயும் கட்டிக்கலாம் தாராளமா. வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நேரில் வந்து பாருங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்த இடத்துக்கும் இப்போ நான் பார்க்குற இடத்துக்குமே அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வீடை கட்டுங்க, இடத்த வாங்குங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் ஆஃபர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை நான் கேட்டேன் வீடியோவில், எனக்கே சொல்ல மாட்டேன்றாரு. இடம் வாங்கும் போதோ நீங்க புக் பண்ணும் போதோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. யாராருக்கெல்லாம் இந்த ஆஃபர்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஆஃபர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். until then bye. thank you bro. பெஸ்டா பண்ணி கொடுத்துடணும். கண்டிப்பா அந்த ஆஃபர் என்னன்றது என்கிட்ட தான் சொல்ல, வாங்குறவங்களுக்காக சொல்லிடணும். கால் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ.